2026ல ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கரெக்டான வீடியோல தான் வந்து லேண்ட் ஆயிருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆப் தான் பெஸ்ட் ஆப்னு சொல்லுவேன், ஸ்கிரீனர் ஆப். ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், 2026ல ஸ்டாக் மார்க்கெட் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்கில். கன்ஃபார்மா இதை கத்துக்கோங்க, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். போட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2024 எண்டிங்கில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 15,000 ப்ராஃபிட். ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அதை கன்ஃபார்மாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எஸ், வெல்கம் பேக் டு ஆன வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வெயிட் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி நிறைய வீடியோ இருக்கும். ஆனால் எந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் எந்த ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும், அதோடைய பியர்ஸ்லாம் என்ன, அந்த பிஇ ரேஷியோ அண்ட் புக் வேல்யூலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் என்ன, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கிறது. ஸோ இது போல் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட், how to invest in stocks and how to select stocks, how to compare peers with another stocks அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான டீட்டெயிலான வீடியோ இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் கோர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கோர்ஸ். ஓகே, உங்களுக்கு ட்ரேடர் ஆகணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த கோர்ஸ் போட்டுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்குது. 2026ல என்னுடைய சேவிங்ஸை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் 28,000+ subscribers and happy new year to every single one. 2026 is our prime year. Let's begin this video. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ரிலையன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களால் மொத்தமாக வாங்க முடியாது. ஆப்வியஸ்லி முகேஷ் அம்பானி தான் அந்த கம்பெனியோட ஓனர். பட் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பப்ளிக்கெல்லாம் அந்த ஷேரை லிஸ்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாக் மார்க்கெட்டில். ஓகே, லிஸ்டிங்னா என்னன்னு சொல்லி கேட்பீங்க. லிஸ்டிங்னா ஒரு கம்பெனி ப்ரைவேட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்துருங்கிற ஒரு கம்பெனி இப்போ ப்ரைவேட்டாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக என்னுடைய கம்பெனியை லிஸ்ட் பண்ண போகிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள், அதாவது பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்பெனியை வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சேனல் இன்னும் க்ரோ ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னோட கம்பெனி லிஸ்டடாக இருந்தால் இந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம். இதில் வர எல்லா ப்ராஃபிட்டுக்கும் உங்களுடைய ஷேர்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ரிலையன்ஸ் கம்பெனி பிடிச்சிருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டடாக இருக்குது அண்ட் அந்த கம்பெனி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நல்லா பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய ஷேர்ஸை வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் அந்த கம்பெனி நல்லா பண்ணலை, மூடிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் வைப் அவுட் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் பயமுறுத்துறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. கடந்த 5 வருஷமாக அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கு. ஸோ எல்லா கம்பெனிலையும் உங்களுடைய காசு போகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்ன கம்பெனியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு எழுதிட்டு உங்களுக்கு புரியும்படி எழுதிக்கோங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா நம்மளுக்கு பிடிச்ச கம்பெனியில் காசு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த கம்பெனி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் க்ரோ ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய காசு க்ரோ ஆகும். இல்லை அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய காசு க்ரோ ஆகாமல் இருக்கலாம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா நம்ம காசு முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒய் ஐ ஷுட் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்குது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அதை வீட்லேயே வச்சுட்டு இருந்தீங்க இல்லை பேங்க்லேயே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்குன்னு நான் 50,000 போட்டால் உங்களுக்கு 1 கோடி ரூபா வரும்லாம் சொல்ல மாட்டேன். அது தப்பு, அந்த மைண்ட் செட்டே தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அதை கன்ஃபார்மாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஈக்விட்டி, அதாவது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஈக்விட்டி சைடு. ஓகேங்களா? ஸோ அதை போல் டெப்ட் சைடு இருக்குது. டெப்ட்னா பாண்ட்ஸ், அதாவது நம்ம கவர்மெண்ட் கிட்ட காசு கொடுப்போம், அவங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் தருவாங்க நம்மளுக்கு. ஸோ அது போல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஸோ அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுடைய மணியை க்ரோ பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் த ஒன் ஆஃப் த வே. அண்ட் ஆப்வியஸ்லி மணி எந்த இடத்துலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ரிஸ்க்கும் சேர்ந்து வரும். ஸோ மறக்காமல் அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எதையும் லேர்ன் பண்ணாமல் பண்ணாதீங்க. லேர்ன் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் 5-10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் உதவும். இன்கேஸ் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும், இல்லை எனக்கு 5 வருஷம் 10 வருஷம்லாம் இருக்க முடியாதுப்பா, எனக்கு என்னதான் இருந்தாலும் குயிக் ப்ராஃபிட் அண்ட் குயிக் லாஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துருங்க. இந்த இடத்துல நான் கோர்ஸ் தரேன். ஸோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு யூடியூப்பில் ஃப்ரீயாக.
அண்ட் அதை நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போயே இந்த வீடியோ விட்டு போகாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு கூட தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ அன்டில் அண்ட் அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர், ட்ரேடர் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சூப்பரான சேனல்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோ கண்டென்ட், ஃப்ரீயான கண்டென்ட் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதெல்லாம் போய் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைக்கிள் கேப்லலாம் நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சூப்பர் ப்ரோ, யூஆர் அஃபிஷியலி கவர் த பேசிக்ஸ் திங்ஸ். பேசிக்கை வச்சு மட்டும் நம்மளால் ஸ்டாக் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா செக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸை மட்டும்தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி செக்டர்னா என்னன்னு சொல்லி கேட்பீங்க. நிறைய செக்டர்ஸ் இருக்குது இந்தியாவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர், லைக் HDFC பேங்க், ICICI பேங்க்ஸ், முத்து ஃபைனான்ஸ், இது எல்லாமே பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ITC அண்ட் இந்துஸ்தான் யூனிலிவர், இது எல்லாமே FMCG கம்பெனியில் வந்துடும். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா FMCGன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ITC அண்ட் இந்துஸ்தான் யூனிலிவர். லைக் டே டு டே ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஷாம்பூ, பிஸ்கெட் அண்ட் ஆஷீர்வாத் மைதா. ஸோ இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸில் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டர், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்துடும். நான் குயிக்காக ஒரு 5 செக்டர் மட்டும் சொல்லிடுறேன். பேங்கிங் செக்டர், IT செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர், எனர்ஜி செக்டர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக சொன்னது ரியல் எஸ்டேட் செக்டர். ஸோ இதெல்லாமே ஒரு மேஜரான செக்டர். ஸோ இந்த செக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச செக்டரை செலக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலில் ஃபஸ்ட்டு பார்த்துடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாப் டவுன் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். செக்டர் செலக்ட் பண்ணணும், செக்டரில் உள்ள ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்லேருந்து எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுது, எந்த ஸ்டாக் நல்லா ஃபியூச்சர் க்ரோத் வச்சுருக்காங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். லைக் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இது நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சூப்பர் இம்பார்ட்டன்ட் வீடியோ இது. அண்ட் ரொம்பவே கஷ்டமான டாப்பிக்கை இவ்வளோ ஈஸியாக யாரும் சொல்ல முடியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மானிட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரோட் மேப் மாதிரி நான் எழுதுறேன், அதை முதல்ல பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செக்டர், அதை கண்டுபிடிச்சிக்கணும்ப்பா ஃபஸ்ட்டு, அதான். ஸோ செக்டருக்குள்ளே உள்ள ஸ்டாக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்க்குள்ளே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்னு எழுதிக்கிறேன், குட் ஸ்டாக்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே குட் ஸ்டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த குட் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி கவர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் செக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் நிறைய செக்டர்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. லைக் Nifty 50 இந்த இடத்துல தெரியுதா? ஸோ டாப் 50 கம்பெனி இதுக்குள்ளே இருக்கும். அது டாப் 50 கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ ஸோ அது ஒரு கிராஃப், பேங்க் அதோட கிராஃப், ஃபார்மா அதோட கிராஃப் அண்ட் அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டர் அதோட கிராஃப், FMCG. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக லைக் ஒரு FMCGக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? FMCG இண்டெக்ஸ்க்குள்ளே வந்துட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ இதுதான் FMCGயோட இண்டெக்ஸ். ரிமூவ் ட்ராயிங். ஓகே. ஸோ ஐ கேன் see something very cool. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா டெக்னிக் அனாலிசிஸ் கற்றுட்டு வந்துட்டு மார்க் பண்ணணும். ஸோ டெக்னிக் அனாலிசிஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், அதை போய் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது FMCGயோட இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ 2024 இது 57,000 கிட்ட இருந்திருக்கு. அண்ட் நவ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழித்து -3% ரிட்டர்ன். ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல போட்டிருந்தீங்க, 2 வருஷம் முன்னாடி ஜான்வரியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 97,000, அதாவது 3,000 லாஸில் காமிச்சிட்ருக்கோம். ஓகே. இப்போது 2024 போட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2024 எண்டிங்கில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 15,000 ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேப்பர், யூ கான் டூ திஸ். நம்ம லாங் டேர்ம், அதாவது 5 வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிற ஒரு மோட்டிவோடு வரணும். ஓகேங்களா? இப்போ 5 வருஷம் கிராஃபை எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், 2020 இந்த இது பார்த்தீங்கன்னா 30,000 இருந்தது அண்ட் இப்போது 55,000. ஸோ 80% ரிட்டர்ன். ஸோ 1 லட்சம் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸில் இல்லை FMCG ஸ்டாக்ஸில், ஸோ அவ்வளோ ரிட்டர்ன் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன கண்டிஷன் சொல்லி பார்த்துக்கணும். அதாவது இந்த செக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த எல்லா செக்டர்லேயும் எந்த செக்டர் அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்.
அப் ட்ரெண்ட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ யா, இந்த இடத்துல இது அண்ட் நவ் திஸ் இஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டுருக்கணும் இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற செக்டர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அண்டர் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, லைக் 3 வருஷமாக இது பர்ஃபார்ம் பண்ணலை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் டைம் ஆக ஆக இது பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அட் சம் லெவல் இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு இது மேலே போகும். இன்கேஸ் அந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லைனா இது அதே போல் தான் லைக் கன்சாலிடேட் ஆகலாம், கீழே ஆகலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி கம்பெனி ஸ்டாக்ஸ். அந்த செக்டரில் எவ்வளோ க்ரோத் இருக்கோ, ஸோ அந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸில் எவ்வளோ க்ரோத் இருக்கும், எல்லாமே வெல் கனெக்டடாக இருக்கும். இதுதான் உங்களுடைய ரோட் மேப். நான் சிம்பிளாக எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செக்டரை டெக்னிக்கலில் போய் ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது இந்த இடத்துல இந்த செக்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போய் ஸ்ட்ராங்கான செக்டரை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஐடி செக்டர்னு போடுறேன், ஓகேங்களா. நான் செக் பண்ணலை, பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ஸோ ஐடி செக்டருக்குள்ளே போயிட்டேன், ஓகேங்களா. ஐடி செக்டர்னு எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உள்ள ஒரு நிறைய ஸ்டாக்ஸ், அதாவது நல்ல ஸ்டாக்ஸை ஃபஸ்ட்டு சும்மா எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக், ஓகேங்களா. நல்ல ஸ்டாக்னால் நான் வாங்கலாம் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎல். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆப் தான் பெஸ்ட் ஆப்னு சொல்லுவேன், ஸ்க்ரீனர் ஆப், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்க்ரீனர் ஆப்பில் எல்லாமே, அதாவது இன்வெஸ்டருக்கான தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், ஓகேங்களா. நான் உங்களுக்கு எல்லாமே டாப் டவுன் இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு மேலே, அதாவது பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப், புக் வேல்யூ, ஸ்டாக் பிஇ, ஆர்ஓசிஇ, ப்ரமோட்டர் ஹோல்டிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கான தேவையான விஷயங்கள், ஓகேங்களா. இப்போ எப்படி நம்ம ஒரு ட்ரேடராக சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம், ஸோ அதே போல் இன்வெஸ்டராக ஆகணும் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு படிக்க தெரியணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இருக்கும், என்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கம்பெனியோட லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதோடைய காம்படிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தெரியுதா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு அவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அறிவிப்பாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒன்ஸ் கம்பெனி நம்ம கிட்ட பப்ளிக்காக வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எல்லாமே பப்ளிக்காக அவங்க சொல்லணும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அண்ட் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆனுவல் ரிப்போர்ட் தரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட்லாம் இருக்கும். அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டில் பிபிடிலாம் கூட இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஃபினான்ஷியல் 2025 பிபிடின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த 1 வருஷத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன வாங்கியிருக்காங்க, என்ன விற்றுருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்க்ரீனர் ஆப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் ஃபார் இன்வெஸ்டர்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் பேசிக்ஸில் எழுதிக்கோங்க. இது பார்ட் 1 வீடியோ. ஸோ இதெல்லாம் நான் டீப்பாக கவர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் பார்ட்டில். ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ மார்க்கெட் கேப்லேருந்து அண்ட் டிவிடெண்ட் பே அவுட்னா என்ன எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் பார்ட்டில். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன், ஆப் சொல்லிட்டேன் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ரோட் மேப் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டாக் அண்ட் அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா 2-3 நல்ல ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் எல்லாமே அடுத்தடுத்த பார்ட்டில் தான் வரும். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் போடுவேன், அதை இண்டிவிஜுவல் வீடியோ, ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுனால புக் வேல்யூனா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஒன்று இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனி அண்ட் ரிலையன்ஸ் ஆயில் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 கம்பெனியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1600 கிட்ட அண்ட் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட. ஓகே, இப்போ 2த்தோடைய புக் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்ஃபோசிஸோட புக் வேல்யூ 250 அண்ட் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 650. ஓகே சரி, ஏன் ப்ரோ இப்போ இன்ஃபோசிஸை விட ரிலையன்ஸோடைய புக் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓகே சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ரியல் அசெட், அதாவது ஆயிலோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய லீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கும், ஓகேங்களா. அதே இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா வெறும் எம்ப்ளாயீஸ் நிறையா இருப்பாங்க, ஒரு கம்பெனி இருக்கும், அது டெக்னாலஜி கம்பெனி. ஸோ ஒரு டெக்னாலஜி கம்பெனிக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை கிடையாது, ஆனால் ஆயில் கம்பெனிக்கு நிறைய மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை. ஸோ ரியல் அசெட் எதில் இருக்கும்? ஆயில் கம்பெனியில் தானே இருக்கும். ஓகே, புக் வேல்யூனா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு
கம்பெனியோட ரியல் அசெட் பார்த்தீங்கன்னா எதில் நிறையா இருக்கோ அதில் புக் வேல்யூ நிறையா இருக்கும். கம்பெனி கிட்ட எவ்வளோ நிறைய அசெட் அவங்க அக்வயர் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை புக் வேல்யூவில் ஆட் பண்ணும்போது அவங்களுடைய உண்மையான வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் புக் வேல்யூ அதிகமாக இருந்தால் கம்பெனி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நினைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐடி கம்பெனியில் அதிகமான புக் வேல்யூ இருந்ததுன்னா நல்ல விஷயம், ப்ளஸ் பாயிண்ட். அதுக்குன்னு அந்த ஐடி கம்பெனியில் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கம்பெனியே நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய தப்பு தான். ஓகேங்களா? ஸோ புக் வேல்யூ இஸ் நாட் அ வேல்யூவேஷன் கேம். ஓகேங்களா? ஸோ வேல்யூவேஷன் மெட்ரிக் கிடையாது இது புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூங்கிறது அசட் மெட்ரிக். லைக் அந்த கம்பெனியோட அசட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ரியல் வேல்யூ நம்மளால் கொஞ்சம் பார்க்க முடியும். அண்ட் நிறைய மெட்ரிக் இருக்குது, வேல்யூவேஷன் மெட்ரிக், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசட் மெட்ரிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரோயிங் மெட்ரிக். ஸோ இந்த மெட்ரிக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலி எப்படி இந்த அதாவது இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அதை மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஐ ஹோப் யூ லேர்ன் அ லாட். 2026 இஸ் அவர் பிரைம் இயர். ஒன்ஸ் அகெயின் நம்ம வின் பண்ணியே ஆகிறோம். தேங்க்யூ. ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. until then, bye bye.